அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். நம்பிக்கையோடு உங்களுடைய பயணத்தை முன்னெடுத்து செல்கின்றீர்கள். உண்மையிலேயே திட்டமிட்டு அதற்கு ஏற்றாற்போல உங்களுடைய உழைப்பு இருக்குமானால் நிச்சயமாக அதற்கான பலன் நிச்சயமாக இல்லாமல் போகாது. அந்த வகையிலே உங்களுடைய உழைப்பு திட்டமிட்டு சரியாக அமைய உங்களை கேட்டுக்கொண்டு ஆல்கஹால் மற்றும் ஈதர் என்ற பாடப்பகுதியில் மீண்டுமாக ஒரு முக்கியமான வினாக்களினுடைய தொகுப்பை இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த பாடப்பகுதியிலேயே மிகவும் முக்கியமான ஒரு ஏரியாவாக நம்ம எதை சொல்கிறோன்னா ஃபீனால் ஏரியாவை சொல்கிறோம். பாருங்க, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அரோமேட்டிக் ஆல்கஹால்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் ஃபீனால். ஃபீனாலுடைய ஏரியாவை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஓகே, பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கிவன் ஆர் ஒன்று சைக்ளோஹெக்சனால், சைக்ளோஹெக்சனால். ரெண்டு அசிட்டிக் ஆசிட். மூன்று 2,4,6 ட்ரை நைட்ரோஃபீனால். 4 ஃபீனால். இவன் 4 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட், 4 ஆல்கஹாலில் உள்ள காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் இன் தீஸ் த ஆர்டர் ஆஃப் டிக்ரீசிங், இந்த வேர்டுக்கு ரொம்ப கவனிக்கணும், ஆர்டர் ஆஃப் டிக்ரீசிங் அசிட்டிக் கேரக்டர். அப்போ அசிட்டிக் கேரக்டர் கேட்குறாங்க. என்ன ஆர்டர் கேட்குறாங்க? டிசெண்டிங் ஆர்டர் கேட்குறாங்க. இறங்கு வரிசையில் அதை வரிசைப்படுத்த கேட்குறாங்க. என்னென்ன சேர்மம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒன்று சைக்ளோஹெக்சனால். அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியணும் பிள்ளைகளே. சைக்ளோஹெக்சனால் இது சேர்மம் ஒன்று. ரெண்டாவது பாருங்க, அசிட்டிக் ஆசிட் CH3COOH. இது ரெண்டாவது சேர்மம் அசிட்டிக் ஆசிட். மூன்றாவது 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால். பாருங்க, 2,4,6 அதாவது ரெண்டாவது இடத்தில், நான்காவது இடம், ஆறாவது இடத்துல, 3 இடங்கள்லையும் 3 நைட்ரோ சேர்மங்கள் இருக்கு. 2, இது 1வது பொசிஷன். ஸோ இது 2, 4, 6. ஸோ 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால். அடுத்து பாருங்க, 4வது சேர்மம் ஃபீனால். இப்படிப்பட்ட அசிட்டிக் கேரக்டர் கொடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு அசிட்டிக் கேரக்டர், ஒரு ஃபீனால் சேர்மங்களில் அசிட்டிக் கேரக்டரை எது டிசைட் பண்ணணும்னா, ஒரு 3 எஃபெக்ட் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஒன்று இண்டக்டிவ் எஃபெக்ட், இன்னொன்று ரெசனன்ஸ் எஃபெக்ட், 3 ஹைப்பர் கான்ஜுகேஷன். இந்த 3 விளைவுகளும் ஒரு ஆல்கஹால் சேர்மத்தில் அதனுடைய அமிலத்தன்மையை நிர்ணயிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இங்கே இருக்கக்கூடிய சேர்மத்தை பார்க்க போகிறோம். இப்போ சிம்பிள், ஒரு அமிலத்தன்மை எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், எலக்ட்ரானை வளையத்திலிருந்து, இது பென்சீன் வளையம்னு வச்சுக்கிங்க. ஒரு சேர்மம் இருக்கு, ஒரு குரூப். இந்த குரூப் என்ன செய்யணும்னா, பென்சீன் வளையத்திலிருந்து எலக்ட்ரானை தன் பக்கம் இழுத்தால் இதற்கு மைனஸ் ஐ எஃபெக்ட்னு பெயர். அப்போ மைனஸ் ஐ எஃபெக்ட் அதிகரிச்சுன்னா அது அதிகமான அமிலத்தன்மையை பெறும். இப்போ உதாரணமாக இங்கே பாருங்க, நைட்ரோ சேர்மம் ஒரு மிக எளிதாக பென்சீன் வளையத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் சேர்வை தன் பக்கம் இழுக்கும். ஆகவே இது மைனஸ் ஐ எஃபெக்ட். இப்போ ஆர்த்தோ மற்றும் பேரா பொசிஷனில் 3 நைட்ரோ தொகுதிகள் இருக்கு. அப்போ 3 பக்கத்துலையும் அது இழுக்கும், இண்டக்டிவ் எஃபெக்ட். இப்போ பேரா பொசிஷனில் நைட்ரோ இருக்கு. இது பேரா பொசிஷன். பேரா பொசிஷனில் நைட்ரோ இருந்துச்சுன்னா அங்கே என்ன கூட அப்ளை ஆகும்னா ரெசனன்ஸ் எஃபெக்ட் அப்ளை ஆகும். இதே மாதிரி உள்ள ப்ராப்ளம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ 3வது சேர்மத்தில் ரெசனன்ஸ் எஃபெக்டும் இண்டக்டிவ் எஃபெக்டும், அதாவது மைனஸ் ஐ மைனஸ் ஆர் எஃபெக்ட், 2 எஃபெக்டும் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுனால அது அதிகபட்ச அமிலத்தன்மையை பெறும்.
அப்போ பாருங்க இங்கே மூன்றாவதுக்கு அதிகபட்சது வரணும். அப்போ மூன்றாவது அதிகம். அப்போ டிசெண்டிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க. அப்போ 3 அதிகமாக இருக்கணும். அப்போ பாருங்க ஏலையும் 3 அதிகமாக இருக்கு, பிலையும் 3 அதிகமாக இருக்கு. ஆகவே சியும் டியும் கிடையாது. நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ ஏயா பியான்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இங்கேயும் ஃபர்ஸ்டில் மூன்றாவது சேர்மம் இருக்கு. அப்போ அடுத்த சேர்மத்தை பார்க்க போகிறோம். இப்போ அடுத்த சேர்மத்தை பொறுத்தளவில் அசிட்டிக் ஆசிட் இருக்கு, ஃபீனால் இருக்கு. இந்த சேர்மத்தை பொறுத்தளவில் இது அரோமேட்டிக் சேர்மம் கிடையாது, இது அலிஃபேட்டிக் சேர்மம். இது ஜஸ்ட் ஒரு ஆல்கஹால், இது ஜஸ்ட் ஒரு ஆல்கஹால். அப்ப இதுக்கு லீஸ்ட் கடைசியாக வரணும். பாருங்க எங்க கடைசியா இருக்கு, அதுவும் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுது. ஒன்றாவது சேர்மம் கடைசி, ரெண்டு ஆப்ஷன்லையுமே ஒன்றாவது சேர்மத்தை தான் கடைசியில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவும் நமக்கு கன்ஃபியூஸ். அப்போ அதை வச்சு நம்ம ஆன்சர் சொல்ல முடியாது. அப்போ அசிட்டிக் அமிலமா ஃபீனாலான்னு பார்க்க போகிறோம். இப்போ சிம்பிள் பார்த்தீங்கன்னா அசிட்டிக் அமிலத்தை பொறுத்தளவில் CH3 C டபுள் பாண்ட் OH. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து ஒரு H ப்ளஸ் வெளியில் போயிடுச்சுன்னா இது எப்படி மாறும்? CH3 C டபுள் பாண்ட் O மைனஸ் அசிட்டேட் அயனியாக அல்லது பை கார்பனேட் அயனியாக கார்பனேட் அயனியாக மாறுகிறது. இப்போ இது என்ன செய்யும்னா இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் செறிவு இந்த கார்பன் ஆக்சிஜனை நோக்கியும் இது வெளி நோக்கி. அப்போ CH3 CO மைனஸ் டபுள் பாண்ட் O, அதாவது பை கார்பனேட் ஸ்ட்ரக்சர், ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு பை கார்பனேட், அதாவது கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே எலக்ட்ரான் செறிவு ஒரு ஆக்சிஜனிலிருந்து கார்பன் வழியாக இன்னொரு ஆக்சிஜனுக்கு போகிறது. ஆகவே இது வலிமையான ரெசோனன்ஸ் ஸ்டெபிலைசேஷனை பெறுகிறது. உடனிசைவு அதிக நிலைப்புத்தன்மையை இந்த அசிட்டிக் அமிலம் பெறுகிறது. காரணம் என்னன்னா இயல்பாக இருக்கக்கூடிய ரெசோனன்ஸ் ஸ்டெபிலைசேஷனை விட இங்கு இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கார்பன் ஆக்சிஜன் உடனிசைவு நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால அசிட்டிக் அமிலம் ஃபீனாலை விட அதிகமான அமிலத்தன்மையை பெறுகிறது. ஃபீனால்ல என்ன செய்யும்? ஃபீனால்லையும் ஃபீனாக்சைடு அயனி உருவாகும். இது ரெசோனன்ஸ் நிலைப்புத்தன்மையை பெறும். இந்த ரெசோனன்ஸ் நிலைப்புத்தன்மையை விட இந்த அசிட்டிக் அமிலத்தில் வரக்கூடிய ரெசோனன்ஸ் நிலைப்புத்தன்மை மிக மிக அதிகம். காரணம் எலக்ட்ரான் செறிவு ஒரு ஆக்சிஜனிலிருந்து கார்பன் வழியாக இன்னொரு ஆக்சிஜனை நோக்கி நகர்கிறது. இங்க பாருங்க, இங்க அப்படி கிடையாது. இங்க எலக்ட்ரான் செறிவு ஆக்சிஜனிலிருந்து கார்பன் 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 அப்படி நகர்கிறது. ஆகவே இந்த ரெசோனன்ஸ் நிலைப்புத்தன்மையை விட அசிட்டிக் அமிலத்தினுடைய ரெசோனன்ஸ் நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அப்ப எதுக்கு ரெண்டாவது வரணும்? ஸோ செகண்ட் டு ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ், பாருங்க, கரெக்ட் ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ அப்போ 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால் அதிகமான இது அதனுடைய அப்படியே வரிசையாக பார்க்கும் பொழுது சைக்ளோஹெக்சனாலை பெறுகிறது. சைக்ளோஹெக்சனாலை பெறுகிறது. இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கும் பொழுது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட். ஒன்று இண்டக்டிவ் எஃபெக்ட், இன்னொன்று ரெசோனன்ஸ் எஃபெக்ட். இந்த இண்டக்டிவ் எஃபெக்டும் ரெசோனன்ஸ் எஃபெக்டும் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பில் இருந்துச்சுன்னா இது மைனஸ் ஐ எஃபெக்ட். இதே இது பேரா பொசிஷனில் இருந்துன்னா அது -R எஃபெக்ட். இந்த ரெண்டு எஃபெக்டும் அங்கே இருந்துச்சுன்னா அது மோர் அசிட்டிக். இந்த பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க பிள்ளைகளே. செகண்ட் கொஸ்டின், which one is the most acidic compound? அதாவது 4 சேர்மங்கள் கொடுத்துருக்காங்க. இதுல எது மிக அதிகமான அமிலத்தன்மையுடைய சேர்மம்? இப்போ நம்ம இந்த மாடலில் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சேர்மத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் சேர்மம் OH CH3, அதாவது பேராமெத்தில் ஃபீனால். பேராமெத்தில் ஃபீனால், பேராமெத்தில் ஃபீனால். ரெண்டாவது ஃபீனால், ரெண்டாவது ஃபீனால். மூன்றாவது பாருங்க பேரா நைட்ரோஃபீனால், பேரா நைட்ரோஃபீனால். நாலாவது பாருங்க
இப்போதான் பார்த்தோம் 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால். இது 4. இப்போ பாருங்க, இங்க 4க்குமே அமிலத்தன்மை இருக்கு. இதுல எது அதிகமான அமிலத்தன்மைன்னு கேட்குறாங்க. பாருங்கப்பா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சேர்மம் இது மெத்தில் தொகுதி. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அமிலத்தன்மை அதிகமாக இருக்கணும்னா அங்கே -I எஃபெக்ட் இருக்கணும், கூடவே -R எஃபெக்ட் இருந்தால் அது அதிகமான அமிலத்தன்மை. இப்போ பாருங்க, -I எஃபெக்ட் இருக்கணும்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கணும். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னா இங்க நமக்கு தெரியும், எக்ஸாம்பிள் நைட்ரோ குரூப் இருக்கான்னு பாருங்க. அப்போ நைட்ரோ குரூப் இருக்கக்கூடிய சேர்மம் அதிகமான எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் -I எஃபெக்ட் அங்கே வேலை செய்யும். அப்போ இங்க பாருங்க, இந்த சேர்மத்திலையும் நைட்ரோ குரூப் இருக்கு, இந்த சேர்மத்திலையும் நைட்ரோ குரூப் இருக்கு. அப்ப இந்த ரெண்டுல ஒரு சேர்மம் அதிகமான அமிலத்தன்மை பெறுகிறது. இதுல அப்ப இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. இந்த ரெண்டுல ஒண்ணு. இதுல எது அதிகம்? இப்ப பாருங்க, இங்க நைட்ரோ ஒரே ஒரு நைட்ரோ குரூப் இருக்கு. அந்த நைட்ரோ குரூப் இருக்கிறதுனால இதுல -I எஃபெக்ட் வேலை செய்யுது. அதே போல இங்க -I எஃபெக்ட்ல பேரா பொசிஷன்ல இருக்கிறதுனால இங்க R எஃபெக்ட் வேலை செய்யுது. அதே நேரத்தில் இங்க 3 நைட்ரோ குரூப் இருக்கு. ஒரு நைட்ரோ குரூப் பேரா பொசிஷன்ல இருக்கு. ஸோ -I எஃபெக்ட் அண்ட் -R எஃபெக்ட் வேலை செய்யுது. இந்த இடங்கள்ல கூடுதலாக இண்டக்டிவ் எஃபெக்ட் வேலை செய்யும், -I எஃபெக்ட் வேலை செய்யும். ஸோ -I எஃபெக்ட் எப்பொழுதுமே ஆர்த்தோ பேரா பொசிஷன்ல வேலை செய்யும். அப்ப கூடுதலாக இந்த 2 பொசிஷன்லையும் - எஃபெக்ட் வேலை செய்யறதுனால இதை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த சேர்மத்தில் அதிகமான அமிலத்தன்மை, அதிகமான -I எஃபெக்ட் இருக்கிறதுனால அதிகமான அமிலத்தன்மை. அதாவது அமிலத்தன்மைக்கு காரணம் என்னன்னா, -I எஃபெக்ட்னா எலக்ட்ரானை தன் பக்கம் இழுக்கிறது. அவ்வாறு இழுக்கும் பொழுது பென்சீன் வளையத்தில் எலக்ட்ரான் செறிவு குறைகிறது. அவ்வாறு எலக்ட்ரான் செறிவு குறையும் பொழுது இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள இந்த எலக்ட்ரான் உள்நோக்கி நகர்கிறது. அவ்வாறு நகரும் பொழுது இந்த H+ எளிதாக வெளியேறும். இதுதான் அமிலத்தன்மை. ஆகவே பார்த்தீங்கன்னா எது அதிகமான அமிலத்தன்மை பாருங்க. ஸோ டி என்ற சேர்மம் அதிகமான, அதாவது 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால் அதிகமான அமிலத்தன்மையை பெறுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக ஆர்டர் போட்டிங்கன்னா ஆர்டர் கேட்க மாட்டாங்க, கேட்கல. பட் ஒருவேளை நமக்கு இந்த கொஸ்டின் ஆர்டராக மாத்திரான்னு வச்சுக்கிங்களா, அப்போ எது ஃபர்ஸ்ட் எழுதுவீங்க? டி ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து நமக்கு தெரியும் -I எஃபெக்ட். ஸோ சி. அதுக்கு அடுத்தது பாருங்க, ஏயையும் பியையும் கம்பேர் பண்ண போறீங்க. மையத்துக்கு எலக்ட்ரானை வழங்குகிறது. அவ்வாறு எலக்ட்ரானை வழங்குவதால் இங்க எலக்ட்ரான் செறிவு அதிகரிக்கிறது. அதிகரிக்கும் பொழுது இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு வலிமை அதிகமாகிறது. ஆகவே இந்த H+ எளிதாக நீக்க முடியாது. ஆகவே இது +I எஃபெக்ட். ஆகவே என்னென்ன, இது வந்து வெரி வெரி லீஸ்ட். +I எஃபெக்ட் வந்தாலே இது மிக மிக குறைந்தது. ஆகவே இது பி. அதுக்கு அடுத்ததாக ஏ என்ற வரிசையில் நாம் அமிலத்தன்மையை போடும். சரியா? அப்போ இந்த கேள்வியை பொறுத்தளவில் நமக்கு ஆன்சர் டி, 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால். அடுத்து பாருங்க, மூன்றாவது கொஸ்டின். இது ஒரு கூற்று மற்றும் அதற்கான காரணம் என்ற முறையில் கேட்டிருக்காங்க. ஒரு கூற்று, அதற்கான காரணம் என்ற முறையில் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. பாருங்க, கூற்ற பாருங்க. ஃபீனால் இஸ் மோர் அசிட்டிக். அப்ப ஃபீனால் கொடுத்திருக்கான். இந்த ஃபீனால் மோர் அசிட்டிக்னு கொடுத்திருக்கான். எதை விட? தென் மெட்டாமீத்தாக்சிஃபீனால். OCH3 தொகுதி சோர்ஸ் +I எஃபெக்ட். பாருங்க, நான் அடுத்த பக்கத்தில் போடுறேன். அப்ப ஃபீனால், இது ஃபீனால், இது மெட்டாமீத்தாக்சிஃபீனால். பாருங்க, இந்த 2 பாயிண்டையும் பாருங்க. இப்ப நமக்கு தெரியும் ஃபீனால் என்ன செய்யும்? அசிட்டிக் கேரக்டர்னா
ரிமூவல் ஆஃப் H plus ஃபார்ம் ஃபீனாக்சைடு அயான். ஸோ இப்போ ஃபீனாக்சைடு அயான் ஃபார்ம் ஆகுறதுனால இது என்ன செய்யும்னா ஃபார்ம் எ ரெசோனன்ஸ் ஸ்டெபிளைஸ். ரெசோனன்ஸ் ஸ்டெபிளைஸ், ரெசோனன்ஸ் ஸ்டெபிளைசேஷன். இது ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். அந்த ஸ்ட்ரக்சர் போட்டு பார்க்கணும் பிள்ளைகள். ஃபீனாக்சைடு அயானுக்கான ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர். இங்கே டபுள் பாண்ட், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ டபுள் பாண்டுவோ இங்கே இருக்கக்கூடியது இங்கே 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 இப்படி வந்துட்டு இருக்கும். இது இங்கே போகும். ஸோ அதாவது மொத்தம் 4, அதனால தான் நம்ம இந்த ரவுண்டு பண்ணி போடுறோம். ஸோ 4 ரெசோனன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். 4 ரெசோனன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். ஆகவே it is more acidic. But when we compare with மெட்டாமீத்தாக்சிஃபீனால் எடுத்துக்கங்க. மெட்டாமீத்தாக்சிஃபீனால் OH மெட்டா பொசிஷனில் OCH3. இப்போ நமக்கு தெரியும் மீத்தாக்சி குரூப்பும் என்ன செய்யணும், எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணுற குரூப். ஸோ இப்போ எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணது, தன் பக்கம் எலக்ட்ரானை இழுக்குது. அப்படி இழுக்கும் பொழுது இதனுடைய அசிட்டிக் தன்மை அதிகரிக்கும். ஆனால் இந்த இடத்துல என்ன இடத்துல இருக்கு, ரொம்ப முக்கியமாக பிள்ளைகள் கவனிக்கணும், மெட்டா பொசிஷனில் இருக்குது. ஸோ மெட்டா பொசிஷனில் இருக்கிறதுனால இது இங்கே என்ன செய்யாதுன்னா இங்கே இண்டக்டிவ் எஃபெக்ட் அதிகமாக வேலை செய்யாது. மாறாக என்ன செய்யணும்னா ஏற்கனவே ஃபீனால் இருக்கக்கூடியது மாதிரி ஃபீனால் உள்ளது மாதிரி ஃபீனாக்சைடு அயான் ரெசோனன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஃபார்ம் ஆகுது. அதே போல் மீத்தாக்சி குரூப்பில் இங்கே வேலை செய்யக்கூடிய எஃபெக்ட் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ் எஃபெக்ட். ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் ஆக்சிஜன் இங்கே பாருங்கள், CH2 இங்கே உள்ள H வெளியில் போயிடுச்சு, இங்கே மைனஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. இது என்ன செய்யும்னா இங்கே இருக்கக்கூடியது இங்கே ஷிஃப்ட் ஆகும் பொழுது இங்கே மைனஸ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ அடுத்தது இது ரெசோனன்ஸ் ஸ்டெபிளைசேஷனுக்கு மூவ் ஆகும். ஸோ அப்போ இங்கே ஃபீனாக்சைடு அயானை வச்சு ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. அதே போல் இந்த மீத்தாக்சி குரூப்பை வச்சு ஒரு ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆகவே இந்த ஃபீனாலை ஒப்பிடும் பொழுது மெட்டாமீத்தாக்சி ஃபீனாலுடைய ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அதிகம். ஸோ இப்போ இதை கம்பேர் பண்ணும் பொழுது இதில் மோர் ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது டியூ டு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் மீத்தாக்சி குரூப், ஆக்சிஜன் குரூப்பின் மீத்தாக்சி. ஸோ அதனால் இதை கம்பேர் பண்ணும் பொழுது இது மோர் அசிட்டிக். அப்போ நமக்கு கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க பிள்ளைகள, கேள்வி ஃபீனால் வந்து மோர் அசிட்டிக்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு ஃபீனாலை ஒப்பிடும் பொழுது மெட்டாமீத்தாக்சி ஃபீனால் வந்து அதிக ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சரை கொடுக்கறதுனால அசஷன் தப்பு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அதுக்கு ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா OCH3 குரூப் சோர்ஸ் ப்ளஸ் ஐ எஃபெக்ட். நம்ம ஏற்கனவே இப்போதான் சொன்னோம், இங்கே OCH3 குரூப் இருக்கு, இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பு. ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னா என்ன எஃபெக்ட் வேலை செய்யும், மைனஸ் ஐ எஃபெக்ட் வேலை செய்யும். ஆனால் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஐ எஃபெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆகவே இந்த ரீசனும் தப்பு. அப்போ அசஷனும் தப்பு, ரீசனும் தப்பு. அப்போ எங்கே இருக்குது பாருங்க, ஆப்ஷன் பாருங்க, இங்கே 4 எங்கே இருக்கு, ஸோ டியில் இருக்கு பாருங்க. ஸோ டி இஸ் த கரெக்ட். இப்படிப்பட்ட சில கேள்விகள் ரெண்டுமே சம்மந்தம் இல்லாமல் தனித்தனியாக 2 கான்செப்டையும் விளக்குற மாதிரி கொடுக்கக்கூடிய கேள்விகளுக்கு பிள்ளைகள் புரிஞ்சு பதில் சொல்லணும். ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் தொடர்பு இருக்காது. முதல் பாயிண்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒன்னோட கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2வது பாயிண்ட்டு அந்த 2வது சேர்மத்தினுடைய அதனுடைய ஆன்சரை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே நமக்கு மைனஸ் ஐ எஃபெக்ட் வரணும், ஆனால் ப்ளஸ் ஐ எஃபெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆகவே அதுவும் தப்பு. ஸோ இப்படிப்பட்ட கேள்விகள் தனித்தனியாக பிள்ளைகள் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதனுடைய பண்புகளை படிச்சிங்கன்னா அது நம்ம கரெக்டாக நமக்கு இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் செய்ய முடியும். பாருங்க, அடுத்தது 4வது கொஸ்டின். ஓகே, when phenol is heated, எதை ஹீட் பண்ண போகிறேன், ஃபீனாலை ஹீட் பண்ண போகிறேன். பாருங்க பிள்ளைகளா, ஃபீனால் இஸ் ஹீட்டட் வித் எதோட ஹீட் பண்ணுறேன்,
CHCl3, that is called as a chloroform, and chloroform and alcoholic KOH with alcoholic KOH ஓட ஹீட் பண்றேன். ஹீட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? சாலிசிலால்டிஹைடு கிடைக்குது. The product is சாலிசிலால்டிஹைடு. சாலிசிலால்டிஹைடு அதாவது ஆர்த்தோ ஆல்டிஹைடிக் ஃபீனால், ஆர்த்தோ சப்ஸ்டிடியூட்டட் ஆர்த்தோஃபார்மைல் ஆல்கஹாலை தருகிறது. இதுதான் இதனுடைய பேர், ஆர்த்தோ சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட். இப்போ இந்த ரியாக்ஷன் இதில் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ நான் பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கணும், ஃபீனாலை பொறுத்தளவில் ஒரு 12 நேமிங் ரியாக்ஷன் இருக்கு. பெயர் வச்சு வரக்கூடிய சயின்டிஸ்டுடைய பெயர் வச்சு வரக்கூடிய வினைகள், அதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். புரியுதா? இப்போ இதில் எதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம், அப்போ நமக்கு தெரியும். ரைட், ஃபஸ்ட்டு பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரோசன்முண்ட் ரியாக்ஷன். இப்போ இதே மாதிரி வரக்கூடிய கேள்விகள் நமக்கு ஈஸியாக டக்குன்னு புரிஞ்சுக்கணும். சிம்பிள், ஃபீனால் வித் குளோரோஃபார்ம்னாலே அது நமக்கு என்ன ரியாக்ஷன்னா ரைமர் டைமன் ரியாக்ஷன். இதை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சுக்கணும், பிள்ளைகள் ஃபீனாலில் இருந்து சாலிசிலால்டிஹைடு ப்ரிப்ரேஷன் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் குளோரோஃபார்ம் அண்டர் பேஸ், இது ரைமர் டைமன் ரியாக்ஷன். ஸோ கண்ணை மூடிட்டு நமக்கு இப்படிப்பட்ட நேமிங் ரியாக்ஷனை வச்சு நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. இதே மாதிரி ரியாக்டன்ட்டை கொடுத்து விட்டு அது என்ன ரியாக்ஷன்னு கேட்குறாங்க, இல்லைன்னா ரியாக்ஷனை கொடுத்து விட்டு அதை கிடைக்கக்கூடிய ப்ராடக்டை கேட்குறாங்க, இல்லைன்னா ப்ராடக்டையும் ரியாக்டிவையும் கொடுத்துக்கிட்டு எந்த ரியேஜென்ட் இங்கே யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க, இல்லைன்னா இந்த ரியாக்ஷனில் பயன்படக்கூடிய மெக்கானிசம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்படிப்பட்ட கேள்விகள் திரும்ப 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 நீட்டில் கேட்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கேள்விகளை பிள்ளைகள் நுணுக்கமாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபீனாலுடைய ரியாக்ஷன்ஸ் ஏரியா ரொம்ப 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 முக்கியமான ஏரியா. பாருங்கள், அப்போ இந்த கேள்வியை பொறுத்தளவில் உங்களுக்கு ஆன்சர் எது? ரைமர் டைமன் ரியாக்ஷன். கண்ணை மூடிட்டு போட்டுடணும். ஃபீனாலில் இருந்து சாலிசிலால்டிஹைடு இன் தி பிரசன்ஸ் ஆஃப் குளோரோபாம் அண்டர் த கண்டிஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹாலிக் KOH. இப்போ மற்றதெல்லாம் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரோசன்முண்ட் ரியாக்ஷன் பாருங்க, ரோசன்முண்ட் ரியாக்ஷன். அப்போ ரோசன்முண்ட் ரியாக்ஷன்னா சிம்பிள், இட் இஸ் ஹைட்ரோஜினேஷன் ரியாக்ஷன். ஹைட்ரோஜினேஷன் நடக்குது. இப்போ ரோசன்முண்ட் ரியாக்ஷன்னா இட் இஸ் ஹைட்ரோஜினேஷன் ரியாக்ஷன். ஹைட்ரோஜினேஷன் எங்கே நடக்குதுன்னா ரொம்ப சிம்பிள், ஒரு அசிட்டைல் குளோரைடு இதை எதன் முன்னிலையில் நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம்னா பலேடியம் முன்னிலையில் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் பேரியம் சல்ஃபேட்டுடன் மெட்டாலிக் ஹைட்ரஜனை நம்ம ரியாக்ட் பண்ணும் பொழுது ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும், இது எங்கே நடக்கும்? ஹைட்ரோஜினேஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் ஆசிட் குளோரைடு. அப்போ ஆசிட் குளோரைடை எப்படி மாற்றோம்னா நமக்கு ஆல்டிஹைடாக மாற்றும். இதுதான் ரோசன்முண்ட் ரியாக்ஷன். அப்போ ரோசன்முண்ட் ரியாக்ஷன்னா கன்வர்ஷன்ஸ் ஆஃப் ஆசிட் குளோரைடு COCl எப்படி மாற்றுது? CHO குரூப்பாக மாற்றுது. எதன் முன்னிலையில்? பலேடியம் முன்னிலையில். எதனுடைய பிரசன்ஸில்? பேரியம் சல்ஃபேட். இதுலேயும் கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா பேரியம் சல்ஃபேட்டுடைய பயன் என்னன்னா, இங்கே பேரியம் சல்ஃபேட் இஸ் ஆக்ட் as a catalytic poison, வினை நச்சு, அதாவது catalytic poison. அதாவது பலேடியத்துடைய சர்ஃபேஸ் ஏரியாவை ரெடியூஸ் பண்ணும். அவ்வாறு ரெடியூஸ் பண்ணும் பொழுது அதிகமான ஆல்டிஹைடு கிடைக்கிறத ஸ்டாப் பண்ணும். இதுதான் இதனுடைய பயன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரைமர் டைமன். நமக்கு ரைமர் டைமன்னா நமக்கு தெரியும், இப்போ நம்ம பார்த்தோம். ரைமர் டைமன்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஃபீனால் டு சாலிசிலால்டிஹைடு, தட் இஸ் ரைமர் டைமன். நெக்ஸ்ட் மூன்றாவது ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன். இங்கே எழுதுறேன். ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷனை பொறுத்தளவில் இது ஆர்கானிக் கப்ளிங் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது பென்சீனை 2 டைப் ஆஃப் வந்து கப்ளிங் நடக்குது. இன் தி பிரசன்ஸ் ஆஃப் அன்ஹைட்ரஸ்
AlCl3 ரொம்ப முக்கியமான ரியேஜென்ட். இந்த அன்கைட்ரஸ் AlCl3 முன்னிலையில் தான் நமக்கு என்ன நடக்கும்னா ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் நடக்கும். இது பார்த்தீங்கன்னா கப்ளிங் ரியாக்ஷன்ஸ் 2 டைப்பில் நடக்குது. ஒன்று அசிட்டைலேஷன், இன்னொன்று வந்து ஆல்கைலேஷன். இப்போ அசிட்டைலேஷன்னா COCl குரூப் உள்ள வரும். இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா CH3 குரூப் உள்ள வரும். அப்போ COCH3 COCl இதை நம்ம இதோட போடும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்னா இதுதான் ப்ராடக்ட். பாருங்க, அசிட்டைலேஷன் COCH3 குரூப்பு, இது அசிட்டைலேஷன். இந்த ஆல்கைலேஷன்னா பார்த்தீங்கன்னா CH3. ஸோ இதுதான் வந்து ஃப்ரீடல் கிராஃப்ட் ஆல்கைலேஷன். அப்போ நமக்கு இது வந்து ஒன்று அசிட்டைலேஷன் ரியாக்ஷன், இன்னொன்று வந்து ஆல்கைலேஷன் ரியாக்ஷன் கிடைக்குது. இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா என்னது ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன்ஸ். ஸோ அப்போ அதுவும் நமக்கு ஆன்சர் கிடையாது. நாலாவது பார்த்தீங்கன்னா சோம்லெட் ரியாக்ஷன்னா ரொம்ப சிம்பிள். பார்த்தீங்கன்னா என்னன்னா சோம்லெட் ரியாக்ஷன் இங்கே எழுதுறேன் பாருங்க. சோம்லெட் ரியாக்ஷன்னா பென்சைல் குளோரைடு C6H5CH2Cl. பென்சைல் குளோரைடை நம்ம ஹெக்ஸாமெத்தில் டெட்ராமைன்னா இன்னொரு பேர் யூரோட்ராபின் முன்னிலையில் போடும் பொழுது நமக்கு என்னமா மாறுகிறதுனா ஆல்டிஹைடாக மாறுகிறது. ஸோ இந்த ரியாக்ஷன்லாம் பிள்ளைகள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ பென்சைல் குளோரைடு ஹெக்ஸாமெத்தில் டெட்ராமைன் முன்னிலையில் நமக்கு ஆல்டிஹைடாக மாறுறது சோம்லெட் ரியாக்ஷன் பேர். ஸோ அப்போ இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா சோம்லெட் ரியாக்ஷனும் கிடையாது. ஸோ இப்போ கரெக்ட் ஆன்சர் இஸ் கால்டு பாருங்க ரீமர் டைமன் ரியாக்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் 5வது கொஸ்டின், which one is formed when sodium phenoxide is heated with ethyl iodide? ரொம்ப சிம்பிள் ரியாக்ஷன். என்ன கொடுத்துருக்காங்க? சோடியம் ஃபீனாக்சைடு. நமக்கு தெரியும் ஃபீனாலுடைய ஆக்சைடு சோடியம் ஃபீனாக்சைடு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் நீங்கள் போட்டுட்டாலே இதனுடைய ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ரேட் வந்து வெரி ஃபாஸ்ட்டாக இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு தான் இங்கே சோடியம் மெட்டலை போடுறோம். இதுக்கு பேர் சோடியம் ஃபீனாக்சைடு. இந்த சோடியம் ஃபீனாக்சைடை எதோட ஹீட் பண்ணுறோம்? வித் எத்தில் அயோடைடு C2H5I வித் ஹீட். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இந்த Na+யும் இந்த I- ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கிறதா சேர்த்து எழுதுங்க, OC2H5. ஸோ OC2H5 இதுக்கு பேர் நமக்கு தெரியும். ஃபீனால்னா நமக்கு ஸ்ட்ரக்சர் தெரியும், ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரிஞ்சால் போதும். பாருங்கள், இது ஃபீனால். அப்போ இது கிடையாது, இது இல்லைன்னா இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு எத்தில் ஃபினைல் ஆல்கஹால்னா இங்கே பாருங்கள், எத்தில் ஃபினைல் ஆல்கஹால். ஸோ அப்போ இது எத்தில் ஃபினைல் ஆல்கஹால் நமக்கு இங்கே ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குது? ஸோ இதுக்கு பேர் பினட்டோல்னு பேர். ஸோ பினட்டோலுக்கு ஸ்ட்ரக்சர், அதாவது இது ஒரு ஈதர். பினட்டோல் இது ஈதர் டைப். ஸோ பினட்டோல் நமக்கு இது ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். ஆல்கஹாலில் இருந்து, அதுலேயும் ஃபீனாலில் இருந்து பினட்டோல் ப்ரிப்பரேஷன், ஈதர் ப்ரிப்பரேஷன், ஆல்கஹாலில் இருந்து ஈதர் தயாரிக்கக்கூடிய முக்கியமான ஒரு வினை. சரியா? ஸோ அப்போ பினட்டோல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாருங்க, இப்போ பினட்டோல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்குது என்பதை வச்சு நம்ம இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 6வது கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். when phenol is treated with excess of, இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். அவன் ஃபீனால் ஸ்ட்ரக்சரை போட்டுக்கங்க. ஃபீனாலை எதோட வினைப்படுத்துகிறோன்னா எக்ஸஸ் ஆஃப் புரோமின் வாட்டர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரோமின் நீர். இது எவ்வளவு எடுத்திருக்கோம்? எக்ஸஸ் எடுத்திருக்கோம். எப்பொழுதுமே புரோமின் வாட்டரை எக்ஸஸ் எடுக்கும் பொழுது புரோமின் வாட்டர் வந்து என்னன்னா ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு சப்ஸ்டிட்யூட்டிங் ப்ராடக்ட் இன் ஆர்த்தோ பேரா பொசிஷனில் சப்ஸ்டியூஷனை ஈஸியாக நடத்தும். ஏன்னா அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன்.
அந்த இடத்துல எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எளிதாக நடக்கும். அப்போ புரோமின் எக்ஸஸாக எடுக்கிறதுனால ஆர்த்தோ மற்றும் பேரா பொசிஷன் முழுமையாக நமக்கு சப்ஸ்டிடியூட் ஆகும். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மெட்டாப்ரோமோஃபீனால். எப்பொழுதுமே நமக்கு மெட்டா பொசிஷனில் புரோமோ போகாது. ஏன்னா இப்போ போனோம்னா நேரடியாக புரோமினேட் பண்ண முடியாது. புரோமினேட்டு எப்பொழுதுமே மெட்டா பொசிஷனில் போகாது. மெட்டாப்ரோமோஃபீனால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னா நம்ம முதல்ல நைட்ரேஷன் பண்ணி தான் பண்ண முடியும். நைட்ரேஷன் பண்ணி ஃபீனாலை நைட்ரேஷன் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். ஆகவே இது ஆன்சர் கிடையாது. ரெண்டாவது பாருங்க, பி ஆர்த்தோ அண்ட் பேரா. இப்போ நமக்கு தெரியும் ஒரு ஃபீனாலை பொறுத்தளவில் இது ஒரு ஆர்த்தோ பொசிஷன், இது ஒரு ஆர்த்தோ பொசிஷன், இது ஒரு பேரா பொசிஷன். இப்போ நமக்கு எத்தனை ஆர்த்தோ இருக்கு? 1 2 2 ஆர்த்தோ பொசிஷனும் ஒரு பேரா பொசிஷனும் இருக்கு. ஆனால் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க, ஒரு ஆர்த்தோ ஒரு பேரா. அப்போ எந்த இதில் 2 இடத்துல மட்டும்தான் ரியாக்ஷன் நடக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்த்தோ அண்ட் பேரா. இங்கே 2,4 ரெண்டும் ஒன்று தான். இது ஒன்றா பொசிஷன்னா 1 2 1 2 3 4 4வது பொசிஷன். ஸோ பாருங்கள், இந்த ரெண்டுமே சேம் காம்பவுண்டு தான். ஆர்த்தோ மற்றும் பேரா சொல்லலாம், அல்லது 2,4ன்னு சொல்லலாம். இது என்னன்னா நமக்கு எக்ஸஸ் இல்லாமல் இனிஷியல் கண்டிஷனில் கிடைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஞாபகம் வச்சுக்கணும். இனிஷியல் கண்டிஷன், அதாவது வெரி லோ அமௌண்ட் எடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியது. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. இது இன்டர்மீடியேட்னு சொல்லுவாங்க, இன்டர்மீடியேட் ப்ராடக்ட். ஆகவே நமக்கு எக்ஸஸ் சொல்கிறதுனால எவ்வளவு அதிகமாக அங்கே சப்ஸ்டிடியூஷன் நடக்குமோ அவ்வளோ நடக்கும், எல்லா பொசிஷனும் நடக்கும். ஸோ 2,4,6 ட்ரைப்ரோமோஃபீனால் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாருங்கள், 2,4,6 இஸ் த ட்ரைப்ரோமோஃபீனால் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாருங்கள், அடுத்து 7வது கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இங்கே 2 ரியாக்ஷனை கொடுத்துருக்காங்க. ஒன்று பென்சோயிக் ஆசிட். ஸ்ட்ரக்சரை போடுங்க. பென்சோயிக் ஆசிட் COOH. பென்சோயிக் ஆசிட் டு பென்சீன். பென்சோயிக் ஆசிட் டு பென்சீன். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஆன் பீயிங் ஹீட்டட் வித் எக்ஸ். இங்கே ஏதோ ஒன்று வச்சு ஹீட் பண்ணுறோம். அப்போ கேள்வியை நல்லா புரிஞ்சிக்கணும். இங்கே ரியாக்டண்ட்டையும் ப்ராடக்டையும் கொடுத்துருக்காங்க, ரீஏஜெண்ட்டை கேட்குறாங்க. அப்போ பென்சோயிக் ஆசிட் பென்சீனாக மாறுது. அதை எதையோ ஒன்று வச்சு ஹீட் பண்ணுறாங்க, ஒரு ரியேஜெண்ட்டை வச்சு ஹீட் பண்ணுறாங்க, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிங்க. அதே மாதிரி அடுத்தது ஃபீனால். ஃபீனால் கிவ்ஸ் பென்சீன். அப்போ என்ன மாறுது? பென்சீனாக மாறுது. அப்போ பென்சோயிக் ஆசிட் பென்சீனாக மாறுது, அதுக்கு ஒரு ஏஜென்ட் போடுறோம், அது எக்ஸு. ஃபீனால் பென்சீனாக மாறுது, அதுக்கு ஒரு ஏஜென்ட் போடுறோம், அதுக்கு ஒய். இப்போ என்ன கேள்வினா, இங்கேயும் ஹீட் பண்ணுறோம். என்ன கேள்வினா எக்ஸ் அண்ட் ஒய்யை கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். பாருங்கள், இதை பார்த்தாலே தெரியுது. பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள், பென்சோயிக் ஆசிட் இது இதாக மாறுது. என்ன நடந்திருக்கு பாருங்கள், இதில் இருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போயிருக்கு. ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போயிருக்கா? ஸோ கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போச்சுன்னா ப்ளஸ் ஹெச் அப்படியே சேர்த்துடலாம். ஸோ இதுக்கு பேர் டீகார்பாக்சிலேஷன் பேர். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் டீகார்பாக்சிலேஷன். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே கொடுத்துருக்கக்கூடியதில் டீகார்பாக்சிலேஷன் நடத்தக்கூடியது சோடா லைம். சோடா லைம்னா கால்சியம் ஆக்சைடும் சோடியம் ஹைட்ராக்சைடும் கலந்த கலவை. ரொம்ப 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 முக்கியம். இது போட்டாலே அங்கே என்ன நடக்கும்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகும். அப்போ இந்த ரியாக்ஷனில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போயிருக்கு. அப்போ நம்ம இங்கே எதை பயன்படுத்தியிருக்கிறோம்? சோடா லைம் பயன்படுத்தியிருக்கோம். அப்போ சோடா லைம் எங்கே இருக்குது பாருங்கள், ஏ ஆப்ஷனில் சோடா லைம் இருக்குது ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு, டி ஆப்ஷனில் சோடா லைம் இருக்குது. ஸோ மீதி ரெண்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா காப்பர் சிங்க் டெஸ்ட். நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், காப்பர் இஸ் எ மெட்டல். ஸோ எப்பொழுதுமே இந்த மெட்டல் என்னன்னா ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இங்கே எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும், மெட்டல் போட்டோம்னா ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு? ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் நடந்திருக்கு.
அங்கே அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் ஓகே. பட் வந்து காப்பர் போட்டோம்னா ஸோ ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன் நடக்கும். இங்கே என்ன நடந்திருக்கு, ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் வெளியில் போயிருக்கு. அப்போ நம்ம எங்கே என்ன போடுறோம், ஒரு மெட்டல் டஸ்டர் போடுறோம். ரொம்ப முக்கியம், அந்த மெட்டல் போட்டோம்னா ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இங்கே மெட்டல் டஸ்டர் போடுறோம். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இஸ் த ஆன்சர் இஸ் ரொம்ப முக்கியம். ஆன்சர் சோடா லைம் அண்ட் சிங் டஸ்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்படிப்பட்ட கேள்விகள் நேரடியாக அந்த புக்கிலேயே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது இக்குவேஷனை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு இப்படிப்பட்ட கேள்விகளை நீங்கள் எளிதாக புரிஞ்சிக்க முடியும். பாருங்கள், அடுத்த கேள்வி பாருங்கள். ரொம்ப ஒரு எளிமையான கேள்வி. இது ஒரு ப்ராசஸ், டவ் ப்ராசஸ்ன்னு கொடுத்துட்டேன். குளோரோபென்சின் டவ் ப்ராசஸ். ஸோ குளோரோபென்சின் பாருங்கள் Cl. குளோரோபென்சினை சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைப்படுத்துகிறோம். சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைப்படுத்தும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குன்னா ரொம்ப சிம்பிள். இது H ப்ளஸ் ஆகவும் இந்த மைனஸ் ஆகவும் பிரியும். அப்போ என்ன செய்யும்னா இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் டவ் ப்ராசஸில் என்ன கிடைக்குன்னா சோடியம் பீனாக்சைடு உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, சோடியம் பீனாக்சைடு கிடைக்கும். இதுதான் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ரியாக்ஷன் அப்படியே எழுதிடணும். என்ன கொடுத்துருக்காங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இந்த Cl பதிலாக ONA உள்ள வருது. சரியா, இதுக்கு பேர் சோடியம் பீனாக்சைடு. இதை HCl போடும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குன்னா ரொம்ப சிம்பிள். Naயும் HCl சேர்ந்து NaCl வெளியில் போயிடும். மீதி உள்ள சேர்த்துலதுங்க. ஸோ OH. ஸோ இப்போ பாருங்க எங்கே இருக்கு, இது பென்சீன், இது பென்சோயிக் ஆசிட், இது டொலுவீன், இது OH. ஸோ அப்போ இதுவும் இங்கே கோயின்சைட் ஆகுது, ஏல கோயின்சைட் ஆகுது. ஏ phenol is the correct answer. Next, isopropyl benzene. So isopropyl benzene na பாருங்க பென்சீனை போட்டுக்குங்க. CH isopropyl குரூப்னா 2 மெத்தில் குரூப். இதுதான் isopropyl benzene. So isopropyl மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன். இதில் செகண்டரி கார்பனில் ஃபினைல் குரூப் இருக்கு, பென்சீன் குரூப் இருக்கு. இதை என்ன செய்ய போகிறோம், isopropyl benzene on air oxidation. இதோட ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம்னா ஆக்சிடேஷன் அண்டர் ஏர் in the presence of dilute acid. ஒரு dilute ஆசிட்டோட வினைப்படுத்தும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிம்பிள் இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் என்ன பேருனா திஸ் இஸ் கியூமின்னு பேர், கியூமின். ஸோ கியூமினை தான் இன்னொரு நேம் என்னென்னா ஐசோப்ரோப்பைல் பென்சீன்னு சொல்கிறோம். கியூமினுக்கு இன்னொரு பேர் தான் ஐசோப்ரோப்பைல் பென்சீன் அதாவது கியூமின். இதை ஆக்சிடைஸ் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா இந்த ஆக்சிஜன் மாலிகுல் உள்ளே வந்துடுது. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, CH3 சிங்கிள் பாண்ட் CH3 OOH. இதுக்கு பேர் கியூமின் பெராக்சைடுன்னு பேர். இதுக்கு பேர் கியூமின். இதெல்லாம் மாதிரி உள்ள இக்குவேஷன் நீங்கள் மனப்பாடம் பண்ணக்கூடாது. இக்குவேஷன் அப்படியே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிடணும். கியூமின் பெர் ஆக்சைடு. இந்த கியூமின் பெர் ஆக்சைடு என்ன செய்யுதுன்னா செகண்ட் ஸ்டெப் என்ன நடக்குதுன்னா பாருங்க சிம்பிள். இந்த பாண்டு உடைஞ்சி இது இப்படி வருது. இந்த பாண்டு இங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகுது. அவ்வளோதான். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, இந்த இடம் உடஞ்சிடுச்சு. ஸோ அப்போ இங்கே ஒரு சி, இதில் ஒரு டபுள் பாண்டு ஓ, இந்த சிக்கு பக்கத்தில் ஒரு டபுள் பாண்டு ஓ, மேலேயும் கீழேயும் 2 CH3 இருக்கு. ஸோ இதுக்கு பேர் அசிட்டோன். அசிட்டோன் ப்ளஸ் இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு, இந்த பென்சிங் ரிங்கு. இதில் இந்த OH வந்து ஜாயிண்ட் ஆகுது. OH வந்து ஜாயிண்ட் ஆகுது. அப்போ எங்கே இருக்கு பாருங்க, இந்த ப்ராடக்ட் எங்கே இருக்கா, இல்லை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை,
இது எங்கே இருக்கா? செகண்ட் ஆப்ஷன். இங்கே ஆல்டிஹைட் இருக்குது, இங்கே OH இருக்குது, இல்லை. இங்கே ஆசிட் இருக்குது, இங்கே இல்லை. இங்கே பாருங்கள் OH. ஸோ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, ஸோ இதே மாதிரி ஆல்கஹாலையும் குறிப்பாக ஃபீனாலுடைய ரியாக்ஷனை வச்சு கேட்கக்கூடிய கேள்விகள் உங்களை கொஞ்சம் குழப்புறது மாதிரியும், அதே நேரத்தில் நிறைய ரியாக்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் திட்டமிட்டு அந்த ரியாக்ஷன், ரியேஜென்ட், அதனுடைய நேம் எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த பாடப்பகுதியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மிக எளிதாக நீங்கள் வினாவுக்கு விடையளிக்க முடியும். கொஞ்சம் புரிதலோட, கொஞ்சம் திட்டமிட்டு, கொஞ்சம் நுணுக்கத்தோட ஃபீனால் எதனோடு சேர்ந்து எந்த விளைபொருளை தருகிறது, அதற்கு பேர் என்ன, இப்படிப்பட்ட இந்த நுணுக்கங்களை வச்சு புரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபீனாலுடைய ரியாக்ஷன்ஸ் ஏரியா ரொம்ப 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 ஈஸியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னும் மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் உங்களை சந்திக்கும் போது வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்று உங்களுடைய வாழ்வு ஒளிகரமாக மாறுவதற்கு திட்டமிட்டு படிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.